இந்த செய்தியை சமீபத்தில் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருக்கலாம். ஏன்னா இது வந்தது பார்த்தீங்கன்னா 11 டிசம்பர் 2025. முதல் முறையாக பாலின விகிதத்தில் மாற்றம். நாட்டில் முதல் முறையாக பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 1020 பெண் என அதிகரித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசின் திட்டங்களால் அனைத்து துறைகளிலும் மகளிர் முன்னேற்றம் அடைந்து வருவதாக கருத்து. இதுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது இப்போதான் உயர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 2019-21க்காக வெளியிட்டாங்க. அதிலே இந்த உயர்வு சரியா. இது வந்து என்ன டேட்டா அப்படின்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 சரியா. இது வந்து 2019-21 டேட்டா. இதை வச்சு தான் நமக்கு எம்பிஏ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை இதுதான், செக்ஸ் ரேஷியோ ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன். ஓகேங்களா, இதில் டோட்டல் 1020ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த 1020 தான் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ஐயா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா 985, ரூரலில் பார்த்தீங்க அப்படின்னா 1037, அதாவது கிராமப்புறங்களில் 1037 பெண்கள், நகர்ப்புறங்களில் 985 பெண்கள், ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 1020 பெண்கள். இது வந்து 2015-16 991 பெண்கள் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல உயர்வு. சரி, இதை நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1088. ஓகேங்களா, அங்கே நேஷனல் ஆவரேஜ் 1020 தான், நம்ம 1088. கிராமப்புறங்கள் 1113 பெண்கள், நகர்ப்புறங்களில் 1062 பெண்கள். ஓகேங்களா, ஆவரேஜ் எடுத்தோம்னா போன வருஷம் 1033 இருந்து இந்த வட்டம் 1088 உயர்ந்திருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333 கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணி